அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் அருகிலுள்ள துணை மின் நிலையத்திற்கு சென்று விநியோக அமைப்பில் நிறுவப்பட்டுள்ள பல்வேறு உபகரணங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை அடையாளம் காண்பது பற்றி விவாதிப்போம். குறிக்கோள்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. துணை மின் நிலையத்தின் டிரான்ஸ்மிஷன் மற்றும் சப்ஸ்டேஷன்களை பார்வையிடலாம் மற்றும் கண்டறியலாம். 2. விநியோக துணை மின் நிலையத்தின் தொடர் நிலைகளில் உள்ள உபகரணங்களை அடையாளம் காணலாம். 3. லே அவுட்டை தயாரித்து டிரான்ஸ்மிஷன் மற்றும் விநியோக துணை நிலையத்தின் சிங்கிள் லைன் வரைபடத்தை வரையவும். துணை மின் நிலையத்திற்கு செல்லும் போது பயிற்சியாளர்கள் உபகரணங்களில் பெயர் பலகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பு விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிய வேண்டும் மற்றும் ஆலை பொறியாளரின் அனுமதியின்றி எந்த உபகரணத்தையும் தொடக்கூடாது. படி 1. டிரான்ஸ்மிஷன் மற்றும் விநியோக பிரதான துணை மின் நிலையத்தை பார்வையிடவும். படி 2. டிரான்ஸ்மிஷன் விநியோக துணை மின் நிலையங்களின் தொடர் நிலைகளை அடையாளம் காணவும். படி 3. சிலவற்றை நீங்கள் அடையாளம் காணுங்கள், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்கள், ஃபீடர்கள், சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ஐசோலேட்டர், சிடி அண்ட் பிடி போன்ற பல்வேறு உபகரணங்களை ஜெனரேட்டரில் இருந்து நுகர்வோர் பாயிண்டுகள் வரை டிரான்ஸ்மிஷன் மற்றும் விநியோக துணை நிலையத்தின் வரிசையில் கண்டறிந்து அடையாளம் காணவும். படி 4. எர்த்திங் அமைப்பை கவனியுங்கள். முக்கிய துணை மின் நிலையம் சிஸ்டத்துடன் எர்த்திங் செய்யப்படுகின்றது. பூமி புள்ளியில் காட்டப்படும் எர்த் ரெசிஸ்டன்ஸின் வெவ்வேறு மதிப்புகளை கவனியுங்கள். எந்த உபகரணங்கள் நிறுவலுக்கு குறைந்தபட்ச எர்த் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு மற்றும் இர்ரெகுலர் மதிப்பு தேவை என்பதை கவனியுங்கள். ஃபீடர்களுக்கு இடையே இணைப்புக்கு பயன்படுத்தப்படும் ஹாலோ கண்டக்டர்களை அடையாளம் காணுங்கள். கருவியின் பெயர், டிரான்ஸ்ஃபார்மர்கள், ஸ்பெசிஃபிகேஷன்: 3 phase 2 மெகாவாட் ஆம்பியர், 11 கிலோவால்ட்ஸ் ஸ்டெப் டவுன், 415 வோல்ட், ஸ்டார் டு ஸ்டார் கனெக்ஷன். செயல்பாடு: துணை மின் நிலையத்தில் உள்ள மின் மாற்றி என்பது உயர் டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜை குறைவான விநியோக வோல்டேஜாக மாற்றிக் கொடுக்கும் சாதனமாகும். துணை மின் நிலைய மின் மாற்றிகள் கட்டிடங்களுக்குள்ளே அல்லது திறந்த வெளியிலோ நிறுவும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொருத்துவதற்காக கட்டப்பட்டுள்ளன. உயர் மற்றும் குறைந்த மின் அழுத்த கேபிள்கள் மூடப்பட்ட பக்கச்சுவரில் பொருத்தப்பட்ட புஷிங்ஸ் யூனிட் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்கள் அல்லது கவர் அல்லது பக்கச்சுவரில் பொருத்தப்பட்ட புஷிங்ஸ் ஓபன் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்கள் மூலம் இயக்க பெட்டிகளுக்குள் நுழைகின்றன. ஃபீடர்கள்: ரிங் மெயின் டைப், 200 ஆம்பியர்ஸ், 11 கிலோ வோல்ட். ஒரு ஃபீடர் மின் உற்பத்தி நிலையம் அல்லது துணை மின் நிலையத்தில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்டுகளுக்கு மின்சாரத்தை கடத்துகின்றது. ஒரு ஃபீடருக்கு இன்டர்மீடியேட் மேப்பிங் இல்லாததால் பெறுதல் மற்றும் அனுப்புதல் ஆகிய இரண்டு பிரிவுகளுக்கும் தற்போதைய ஃப்ளோ பொதுவாக ஒரே மாதிரியாக இருக்கும். ஃபீடர் என்பது பிரதான லோட் மையத்திற்கு மின் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு கடத்தும் சாதனமாகும். பிரைமரி பவர் லைன்ஸ்: 400 கிலோ வோல்ட். பிரைமரி லைன்ஸ் ரிசீவிங் ஸ்டேஷன்களின் பிளான்ட்களுடன் இணைக்கின்றன மற்றும் பொதுவாக ரீஇன்ஃபோர்ஸ்ட் அலுமினிய கண்டக்டர்களால் ஆனவை. இது 400 கிலோ வோல்ட், 220 கிலோ வோல்ட் மற்றும் 132 கிலோ வோல்ட்டில் EHV லைன்களில் இருந்து சக்தியை இது பெறுகின்றது மற்றும் மின் அழுத்தத்தை 66 கிலோ வோல்ட் மற்றும் 33 கிலோ வோல்ட் ஆக மாற்றுகிறது. மேலும் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்றவாறு இறுதி நுகர்வோருக்கான லோடு மற்றும் தூரம் ஆகிய இரண்டையும் பொருத்துகிறது. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்: 205 ஆம்பியர். துணை மின் நிலையங்களில் உள்ள லைன்கள் ஆயிரக்கணக்கான ஆம்பியர்களின் வரிசையில் கரண்ட்டுகளை எடுத்துச் செல்கிறது. குறைந்த மதிப்பு கொண்ட கரண்ட்டுகளுக்காக இந்த அளவுக்கும் கருவிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்கள் லைன்களால் இணைக்கப்பட்டுள்ளன. விநியோக அளவீட்டு கருவிகள் மற்றும் பாதுகாப்பு ரிலேக்களுக்கு எடுத்துக்காட்டாக 100/1 ஆம்பியர் சிடி ஆனது 100 ஆம்பியர் கொண்டு செல்லும் லைனுடன் இணைக்கப்பட்டிருந்தால் பின்னர் சிடியின் இரண்டாம் நிலை மின்னோட்டம் 1A ஆகும். சர்க்யூட் பிரேக்கர்கள்: ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர், 132 கிலோவாட், 200 ஆம்பியர்ஸ். சர்க்யூட் பிரேக்கர்கள் சாதாரண மற்றும் அசாதாரண நிலைமைகளின் கீழ் சர்க்யூட்டை திறக்கவோ மூடவோ பயன்படுத்தப்படுகின்றன. பல்வேறு வகையான சிபிக்கள் உள்ளன. அவை பொதுவாக பயன்படுத்தப்படும் எண்ணெய் சர்க்யூட் பிரேக்கர், ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர், வேக்கும் சர்க்யூட் பிரேக்கர் மற்றும் FS6 சர்க்யூட் பிரேக்கர். பஸ் பார்: 66 கிலோ வோல்ட், 100 ஆம்பியர்ஸ். ஒரே வோல்டேஜ் நிலைகளில் இயங்கும் லைன்களின் எண்ணிக்கையை மின்சாரம் மூலம் இணைக்க வேண்டியிருக்கும் போது பஸ் பார்கள் பயன்படுத்தப்படுகின்றன.
பஸ் பார்கள் தாமிரம் அல்லது அலுமினியத்தால் செய்யப்பட்ட கண்டக்டர்கள் மிக குறைந்த மின்தடை மற்றும் அதிக வோல்டேஜை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. லைட்னிங் அரஸ்டர்கள் 11 கிலோவோல்ட். லைட்னிங் அரஸ்டர்கள் என்பது மின்னல் தாக்கங்களிலிருந்து உபகரணங்களை பாதுகாக்க பயன்படும் பாதுகாப்பு சாதனங்கள். அவை துணை மின் நிலையத்தின் தொடக்கத்தில் அமைந்துள்ளன மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் முனையங்களுக்கு அருகிலும் வழங்கப்படுகின்றன. கிரவுண்ட் வயர் 8SWG. கிரவுண்ட் கம்பிகள் அல்லது எர்த் கம்பிகள் டிரான்ஸ்மிஷன் டவர்களின் மேல் சப்போர்ட் செய்யப்படும் கண்டக்டர்கள். கிரவுண்ட் வயர்கள் பொதுவாக வோல்டேஜை கொண்டு செல்வதில்லை, எனவே அவை பெரும்பாலும் எஃகு மூலம் தயாரிக்கப்படுகின்றன. டிஸ்கனெக்ட் சுவிட்சுகள் 200 ஆம்பியர்ஸ் 11 கிலோவோல்ட். டிஸ்கனெக்ட் சுவிட்சுகள் பொதுவாக துணை மின் நிலைய உபகரணங்களை பராமரிக்கும் போது விஷுவல் ஐசோலேஷன் பாயிண்டை வழங்க பயன்படுகின்றது. பொதுவாக ஒரு துணை மின் நிலைய உபகரணத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு டிஸ்கனெக்ட் சுவிட்ச் நிறுவப்பட்டிருக்கும். இது பணியாளர்களின் பாதுகாப்பிற்காக பவர் கண்டக்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன என்பதை இது உறுதிப்படுத்தும். ஓவர்ஹெட் லைன்கள் 25 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட். ஓவர்ஹெட் லைன்கள் என்பது மின் கேபிள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணமாகும். இது ஒரு ஜெனரேஷன் பிளான்ட் மற்றும் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட் அல்லது துணை மின் நிலையங்களை இணைக்க பயன்படுகின்றது. கண்ட்ரோல் பில்டிங். கண்ட்ரோல் ஹவுஸ் என்பது வானிலை எதிர்ப்பு மற்றும் தேவைப்பட்டால் துணை மின் நிலைய உபகரணங்களுக்கான சுற்றுச்சூழலுக்கு கட்டுப்படுத்தப்படும் என்க்ளோஷர்களை வழங்குகிறது. ஒர்க் ஷாப்புகள், உபகரணங்கள் சோதனை மற்றும் பழுதுபார்ப்பு, சேமிப்பு பகுதிகள் மற்றும் கழிவறை வசதிகளுக்கு கூடுதல் இடம் வழங்கப்படலாம். ஓவர் கரண்ட் ரிலே மற்றும் எர்த் ஃபால்ட் ரிலே 415 வோல்ட் 3 ஃபேஸ் 200 ஆம்பியர்ஸ். ஓவர் கரண்ட் ரிலேக்கள் மின் பாதுகாப்பு சாதனங்களாகும். அவை கரண்ட் ஃப்ளோவின் வழியாக பாயும் மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருக்கும்போது அதை திறக்க அல்லது ட்ரிப் செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வகையான ஓவர் கரண்ட் ரிலேக்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு ஏற்றது. படி 5. உபகரணங்கள் இருக்கும் இடங்களை கண்டறிந்து நீங்கள் பார்வையிட்ட டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிரான்ஸ்மிஷன் துணை மின் நிலையத்தின் சிங்கிள் லைனை வரைபடத்தில் வரையவும். 1. இன்கமிங் லைன்கள் 2. 110 கிலோ வோல்ட். 2. அவுட்கோயிங் லைன்கள் A 1 110 கிலோ வோல்ட், B 4 11 கிலோ வோல்ட். 3. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் A 200 மெகாவோல்ட் ஆம்பியர் 110 by 11 கிலோ வோல்ட் டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன். 1 2 மெகாவாட் ஆம்பியர் 11 kilovolt by 415 volt star to star connection. 110 kilowatt duplicate bus bar, 11 kilowatt single bus bar CT-க்கள், PTAS ஐசோலேட்டர்கள், லைட்னிங் மற்றும் அரஸ்டர்களை சர்க்யூட் பிரேக்கர்களை காட்டுகிறது. 1. Incoming line 11 kilovolt. 2. Circuit breaker vacuum circuit breaker VCB 11 kilowatt. 3. Transformer step down transformer delta star 11 kilovolt 400 volt. 4. Circuit breaker air circuit breaker 400 volt. 1. Incoming line 11 kilovolt. 2. Lightning arrestor. 3. Transformer step down 11 kilovolt 415 volt delta star. 4. Circuit breaker low tension circuit breaker. 5. Distribution box distribution lines to consumer. Recap. இதுவரை சப் ஸ்டேஷன்களின் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்களை பார்வையிடுவது மற்றும் கண்டறிவது பற்றி நாம் விவாதித்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் லைன் துணை மின் நிலையத்தின் தொடர் நிலைகளில் உள்ள உபகரணங்களை அடையாளம் கண்டு லே அவுட்டை தயாரித்து டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் துணை மின் நிலையத்தின் சிங்கிள் லைன் வரைபடத்தை வரைந்தோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு துணை மின் நிலையத்தில் உள்ள உபகரணங்களை நீங்கள் அடையாளம் காண முடியும் என்று நம்புகின்றேன். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.